குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/2/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று பிற்பகல் 12:40 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:25 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று காலை 9:38 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 12:02 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:40 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:25 வரை சித்தயோகம், பின்பு காலை 6:35 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் சுப முகூர்த்த தினம் மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாள். இன்றைய தினம் எதற்கெல்லாம் சிறந்தது? மாங்கல்யம் செய்ய சிறந்த நாள், பெயர் சூட்ட நல்ல நாள், திருமணம் செய்ய உகந்த நாள், மருத்துவம் கற்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:46 முதல் 12:29 வரையில் மேஷ லக்னம், 12:30 முதல் 2:31 வரையில் ரிஷப லக்னம், மதியம் 2:32 முதல் 4:43 வரையில் மிதுன லக்னம், 4:44 முதல் 6:52 வரையில் கடக லக்னம், 6:53 முதல் 8:55 வரையில் சிம்ம லக்னம், 8:56 முதல் 10:57 வரையில் கன்னி லக்னம், 10:58 முதல் 1:03 வரையில் துலாம் லக்னம், 1:04 முதல் 3:15 வரையில் விருச்சக லக்னம், 3:16 முதல் காலை 5:22 வரையில் தனுசு லக்னம், 5:23 முதல் 7:20 வரையில் மகர லக்னம், 7:21 முதல் 9:02 வரையில் கும்ப லக்னம், காலை 9:03 முதல் 10:41 வரையில் மீன லக்னம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 முதல் 6 மணி வரை குரு ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலம் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். இன்றைய நாளுக்கான பலன்கள் இரண்டும் கலந்ததாகவே இருக்கும். உங்களுடைய பொறுமை கூட சோதனைக்குள்ளாகலாம். உங்கள் பிரியமான ஒருவரோடு சில மோதல்கள் காணப்படலாம். சிறந்த பலன்களை பெறுவதற்கு நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். 7ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 9ஆம் பாவகம் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 12ஆம் வீட்டில் ராகு பகவானும் மாந்தியும் சஞ்சரிக்கின்றனர். லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். ஆக 11ஆம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது சில நேரங்களில் உங்களுக்கு வருமானத்தில் சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வுகளாகத்தான் இருப்பீர்கள். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி பார்க்கும்போது உத்தியோக வேலைகளில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றி காண முடியும். வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் சமயோஜித புத்தியை நீங்கள் பயன்படுத்துங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதை மட்டுமே கவனத்தில் கொள்ளுங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி தம்பதியர்களுக்குள் மனக்குழப்பங்கள் இருக்கும். திருமண பந்தத்தில் சில மன சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேலை ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபாரம் சம்பந்தமாகவோ இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அதனால் வரக்கூடிய சங்கடங்கள், சில மன சஞ்சலங்களை உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் குடும்பத்தில் அமைதி என்பது இருக்காது. ஆக உங்களுடைய எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படுத்தாமல் சகஜமான அணுகுமுறையோடு இருப்பதுதான் உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நல்லது. அமைதியான மனநிலையில் இருந்து விடுங்கள். காதலர்கள் பார்க்கும்போது மனக்குழப்பத்திற்கு உள்ளாகலாம். தேவையற்ற பேச்சுக்களினால் வாக்குவாதங்கள், வீண் சண்டை, மன கஷ்டங்கள் வரலாம். பேசாமல் இருப்பது மிக நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டாம். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் மகர ராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். குளிர்ந்த நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள், காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் சூடு சம்பந்தமான நோய்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தண்ணீரை அதிகமாக பருக்குங்கள் மேஷராசி அன்பர்களே. இயல்பாகவே உங்களுடைய உடல்நிலை சூடாகத்தான் இருக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். ஆக உடலுக்கும் உணர்வுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கிறதோ அதே போல கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தொடர்பு உண்டு. ஆக அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கிரக நிலைகள் பொறுத்துதான் உங்களுடைய உடல்நிலை அமைப்புகள் இருக்கும். ஆரோக்கியம் அதை பொறுத்துதான் இருக்கும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருப்பின் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயம் அதிகரிக்கும். அதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனநலம் சார்ந்த விஷயங்களில் தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் அவ்வப்போது செய்வது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். கோவிலில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு இதன்படி செய்து பாருங்கள். கோவிலுக்கு சென்ற முழு பலனையும் நீங்கள் பெறலாம். ஆலயங்களில் பிரகாரங்களை சுற்றி வந்து வழிபாட்டை முடிந்த பிறகு இறுதியாக நவ கிரகங்களையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியையும் அவரையும் வணங்கிய பிறகு சில நிமிடமாவது அமர்ந்துவிட்டு புறப்படுங்கள். ஆலயத்தில் விபூதி வாங்கும்போது வலது கையின் கீழே இடது கையை சேர்த்து விபூதியை வாங்கி அப்படியே நெற்றியில் தரிப்பது நலம். அப்படி இல்லாமல் ஒரு தாளில் விபூதியை இட்டு அதிலிருந்து எடுத்து தரிக்கலாம். ஆலய வாசலில் உள்ள பிச்சை எடுப்பவர்களுக்கு
ஆலயத்தின் உள்ளே நுழையும் போதே காசு போடலாம். வெளியேறும் போது காசு போட்டால் தரிசனம் செய்த பலனை தாரை வார்த்தது போல ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். சில மாற்றமான சூழல் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். பணம் செலவு செய்வதை குறைத்துக் கொள்வது அவசியம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். நெருக்கம் அதிகரிக்கும். ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. ஸ்ரீ ராமஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சகோதரர்கள் வழியில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 6ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ருண ரோக சத்ரு பாவகத்தில் 3ஆம் வீட்டுக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடியவர். 3ஆம் வீடு என்பது இளைய சகோதரர்களை குறிக்கும். ஆக அந்த இடத்திற்கான அதிபதி உங்களுக்கு சத்ரு பாவகத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். அதிலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். விளையாட்டாகவோ அனாவசியமாகவோ தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். விலகி இருப்பது நல்லது. கூடுமான வரையில் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உருவாகும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சற்று சிந்தித்து முடிவெடுங்கள். இன்றைய நாள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மனதிற்கு பிடித்தமானவர்கள், நெருக்கமானவர்கள், பிரியமானவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்க நேரலாம். உங்களுடைய முயற்சியின் மூலம் வாழ்க்கை தரம் உயரும். மிகப்பெரிய நிலையில் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு முழு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் பதட்டத்திற்கும் உள்ளாகக்கூடும். தம்பதியர்கள் நட்பான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இதனால் உங்களுடைய தாம்பதிய உறவில் நல்லிணக்கம் இருக்கும். தம்பதிகள் மகிழ்வாக இருந்தால்தான் வீட்டில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைவாக காணப்படும். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய அருள் நிறைந்த நாள். பெண்கள் மகாலட்சுமியாக பாவிக்கப்படுகிறார்கள். ஆக ரிஷபராசி அன்பர்களை உங்கள் துணையை நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையிலேயே உங்களுடைய மனநிலையை வைத்துக்கொண்டு பேசுவது அவசியம். இன்றைய நாள் பண பற்றாக்குறை காரணமாக சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பணத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செலவு செய்ய வேண்டும். எந்த விதங்களிலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை நீங்கள் சேமிப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். விளையாட்டு சம்பந்தமான செயல்களிலும் விளையாட்டுகளிலும் பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பின் இன்னும் கவனத்தோடு செய்வது அவசியம். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நாள். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள், சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. தலைமை அதிகாரிகளிடையே உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமையும் போது அவர்கள் மூலமாக உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டு மழையும் கிடைக்கும். ஒவ்வொரு நிலையிலும் உயர்ந்து வர வேண்டும் என்கிற ஊக்கத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிலும் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள். பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இருக்காது. எனவே கவலை வேண்டாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் ஓரளவிற்கு ஆதாயத்தை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கால்வலி ஏற்பட்டு நீங்கலாம். அதிக நேரம் வெளியே உங்களுடைய நேரத்தை செலவிடும் போது சில நேரம் மன உளைச்சல் வரலாம். மன கஷ்டங்கள் ஏற்படும். இதனால் கால் உபாதைகள் வரலாம். எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துவிடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு
நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொறுமை, நிதானம் தேவை. அவசரம் கூடாது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரிசு நிறைந்த நாள். தடைகள் குறையும். ஆசைகள் நிறைவேறும். இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கட்டும். பரிபூர்ணமாக அமையட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான நிலையை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய வேலைகளை இன்று விரைந்தே முடிப்பீர்கள். தாமதங்கள் என்பது இருக்காது. குறைவான வேலையாக இருந்தாலும் லாபம் பெருமளவு இருக்கும். இலக்கியம் சம்பந்தமான வேலைகளில் மாற்றங்கள் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்தல் அவசியம். வெளிநாட்டிற்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மிதுனராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். தொழில் பாவகத்தில் ராகு பகவான் மற்றும் மாந்தி பகவானுடைய சஞ்சாரம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள். ஆக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அதுவும் மீனராசியில் ராகு பகவான். கடல் கடந்து வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். அதற்குண்டான ஆயத்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணையோடு உற்சாகமாக நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அவரோடு வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேரும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதில் அதிக ஈடுபாடு உண்டு. பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு பணத்தை சேகரிக்க செய்வீர்கள். சேமிப்பு ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கும். திறமையாகவும் சாதுரியமாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். மனதில் இறை சம்பந்தமான சிந்தனைகள் உண்டாகும். இன்று நிதி நிலைமைகள் சிறப்பாக காணப்படுகிறது. அதிர்ஷ்டகரமாக உணர்வீர்கள். நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. இன்று துடிப்புடனும் நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே அமையும். மாணவர்களுக்கு மிக சிறப்பான நாள். படிப்பில் வேகம் இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மனம் தெளிவான சூழ்நிலையிலேயே இருக்கும். மற்றவர்களுக்கான விஷயங்களுக்காகவும் உதவியும் புரிவீர்கள். வேடிக்கை விளையாட்டு சம்பந்தமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாக மகிழ்ச்சி நிறைந்த நாள். உத்தியோகத்தில் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபம் நிறைந்த நாள். தம்பதியர்கள் மிக மிக ஒற்றுமையாகவும் அன்பு பண்போடு நடந்து கொள்வீர்கள். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நேர்மையான சில விஷயங்கள் உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்வதற்கு வேகமாக வேலைகள் முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். திறமைகள் வெளிப்படக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புரிதல் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள். தேடல் அதிகரிக்கும். இறை சம்பந்தமான சிந்தனைகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சுதந்திரம் நிறைந்த நாள். சொந்த விஷயங்களை பிறரிடம் பகிராதீர்கள். திருக்கோவிலுக்கு செல்லும் போது கைலி அணிந்து செல்வது கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஈர துணியுடன் திருக்கோவிலுக்குள் சென்று வழிபடக்கூடாது. மிதுன ராசி அன்பர்களே, அம்பிகையை தரிசிக்க செவ்வாய், வெள்ளிக்கிழமை, அபிராமி அம்மனை தரிசிக்க வெள்ளி இரவும், துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு காலமும், காளியை வழிபட அஷ்டமியிலும் வணங்குதல் மிக நல்லது. சண்டிகேஸ்வரர் சன்னதியில் தியானத்தில் இருக்கும் சண்டிகேஸ்வரர் முன் நின்று கைகளை தட்டாமல் அமைதியுடன் சிவ வழிபாடு அமைந்ததை தெரிவிக்க வேண்டும். இப்படி நீங்கள் கோவிலுக்கு சென்று சொன்ன முறைகளை வழிபட்டாலே போதும். நிச்சயம் அனுகிரகம் உண்டு. இந்த நாள் சகல நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உறவினர்கள் வழியில் இன்றைய தினம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். அணுகுமுறையில் வன்மத்தை தவிர்ப்பது நல்லது. கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதும். இந்த நாளுக்கான வேலைகளை அமைதியாக செய்வது அவசியம். நிறைவேறாத உங்களுடைய ஆசைக்காகவும் லட்சியங்களுக்காக வருந்த வேண்டாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதாச்சாரத்தில் உரைத்தது போல தான். ஆக உங்களுக்கு நிச்சயம் நல்ல நேரம் காலம் வரும். பொறுமை அவசியம். இன்று வேலைகள் அதிகமாகவே இருக்கும். சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு செய்தால் நல்ல முன்னேற்றத்தை பெற வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். புரட்சிகரமான சிந்தனைகள் மனதில் தோன்றும். எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவி கிடைக்கே சில புரிதல் என்பது இருக்காது. வார்த்தைகளை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடக்க வேண்டாம். உங்களுடைய நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையினுடனான நட்பை நீங்கள் இனிமையாக்கலாம். நிதி வளர்ச்சி குறைந்தே இருக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி ராசிநாதனான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் தாய்க்குண்டான ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் குறிக்கக்கூடிய பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தன வரவுகள் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் அலைச்சல் ஏற்படலாம். சில விஷயங்களில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் முயற்சி பாவகத்தில் 3ஆம் இடத்தில் இளைய சகோதர ஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். செய்யக்கூடிய முயற்சிகளை மிக சரியாக செய்தால்தான் ஓரளவிற்காவது பலன்களை பெற முடியும். பணத்தினுடைய தேடல் தொடர்பான விஷயங்களிலேயே அதிக கவனம் செலுத்துவீர்கள். கருத்து பரிமாற்றங்களில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் முக்கியமாக கவனித்து பேசிவிட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்காக பேசி உங்களுடைய மதிப்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அதிகமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். மன குழப்பங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக சில நபர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக தேவையில்லாத விஷயங்களுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பணத்தை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடகராசி அன்பர்களே, சற்று கவனமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீர்கள். அதிலும் பணம் முதலீடு என்றால்
பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. குழப்பமாகத்தான் இருக்கும். சரிவர தூக்கம் என்பது காணப்படாது. முக்கியமாக 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் மாந்தியும் 10ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. பிரீத்தி நிறைந்த நாளாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் ஓரளவிற்காவது பலனை பெற முடியும். பிறருடைய விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். வருமானத்தை வரும்பொழுது சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தமடைய வேண்டாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனம் மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கை வளர்த்து கொள்ளுங்கள். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரீத்தி நிறைந்த நாள். வாய்ப்புகள் உண்டு. சிக்கனமாக செயல்பட வேண்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று குறையும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி 3ஆம் இடம் முயற்சி பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வருமான ஸ்தானத்தில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் பகவானும், ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதனான சூரிய பகவான் மகர ராசியில், அதிலும் புதனோடு சேர்க்கை. சற்று கவனமாக இருப்பதோடு அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுக்கான வேலைகளில் ஈடுபடுங்கள். உறக்கத்தை தவிர்த்தாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், பகை. ராசிநாதன் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அந்த இடத்தில் இருப்பதால் எப்பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்வது, சிவசூரிய வழிபாடு செய்வது, அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது என்று உங்களுடைய அன்றாட வேலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வணங்கினாலே பல கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக்கும். அக்கம் பக்கம் ஆக கிரக வழிபாடு தினம்தோறும் மறக்காமல் செய்து வாருங்கள். பல பிரச்சனைகளை தாண்டி உங்களால் வெளியே வர முடியும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. படிக்கக்கூடிய விஷயங்களில் சில தவறுகள் நேரலாம். வேலைகளை முடித்து ஒப்படைத்து தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, மற்ற வேலைகளிலுமே பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இன்று நிதி வளர்ச்சி குறைந்தே இருக்கும். ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் சாதகமாகலாம். உபயோகம் செய்யக்கூடிய பொருட்களை தேடி பார்த்து வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய வளர்ச்சியை அதிகரிப்பீர்கள். மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வியாபார ரீதியாக விருத்தி ஏற்படும். நல்ல விதமாகவே நடக்கும். தினம்தோறும் நவகிரக வழிபாடு செய்ய மறவாதீர்கள். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தனம் நிறைந்த நாள். இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும்
மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பது, விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குறுகிய தூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமை நிதானத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு படிப்படியாக பிரச்சனைகள் குறையும். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு உண்டாகும். உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் வரும். பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாக பிரிவினைகளில் சொத்துக்கள் வரும். பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தனம் நிறைந்த நாள். ஆதரவு உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு நிகழலாம். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். இசை கேட்பது, பாடல்கள் ரசிப்பது, இதன் காரணமாக மன ஆறுதல் பெற முடியும். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு மன நிம்மதி கிடைக்கும். இன்று வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். பணிகளை திறம்பட செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியிலேயே கேத்து பகவானும் சஞ்சரிக்கிறார். ஆக இந்த ஒரு நிலைப்பாடு படி குடும்பத்தில் சூடான வாக்குவாதம், விவாதம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே அமைதியாக இருப்பதே சிறந்தது. சிலருடைய பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிதாக வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீட்டில் திருமணம் தொடர்பான முக்கியமான விசேஷங்கள் நடப்பதற்கான யோகம் உண்டு. இன்று உங்கள் துணையோடு நட்பு நிலையிலேயே பேச வேண்டும். தட்டி கொடுத்து பேச வேண்டும். அவர்களை நல்ல ஒரு அன்பு கலந்த வார்த்தைகளால் மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள். காதலர்கள் இந்த நாளில் பொறுமை நிதானத்தோடு இருப்பதே அவசியம். இன்று செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். அனாவசியமாக பணம் செலவாக்காமல் காத்துக்கொள்ளுங்கள். அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம். காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது சற்று குறையலாம். நினைவு திறன் சம்பந்தமான விஷயங்களிலும் கற்பனை திறன் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக செய்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ அதே போல மன நலத்திற்கும் மனம் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மன கஷ்டங்கள் கூடாது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வயதில் மூத்தவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடப்பது மட்டுமல்ல, அவர்கள் விரும்பிய விஷயங்களை பொறுமை நிதானத்தோடு செய்து கொடுக்க வேண்டும். கூடுமான வரையில் நட்புகளிடத்தில் பொறுமை நிதானத்தோடு பேசுங்கள். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். இவை உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பணத்தை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம்,
விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும். சந்திப்பு நிகழலாம். அனுபவங்கள் வெளிப்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முகத்தில் பொலிவு இருக்கும். அறிமுகம் ஏற்படும். மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபம் நிறைந்த நாள். வேலை தேடுபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனப்போக்கில் இருந்த குழப்பங்கள் விலகும். தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக இன்று நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுக்கான நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய மிக அற்புதமான நாள். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். யாரிடம் எதை பேசுகிறோம் என்பதை கூர்ந்து கவனித்து பேசுங்கள். யாரையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை கொடுத்தாலே உங்களுக்கான வேலைகள் சிறப்பாக நடக்கும். அதிலும் தாய் தந்தையரிடத்தில் யார் ஒருவர் அனுசரணையாகவும் அன்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நவ கிரகங்களினுடைய முழுமையான 100% ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். அதே போல குல தெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களுடைய ஆசையையும் நீங்கள் பெற வேண்டுமானால் வீட்டில் வயதானவர்கள் பெற்றோர்களிடத்தில் அன்பாக கனிவாக பாசமுடன் நடக்க முற்படுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் சில மாற்றங்களை சீக்கிரமாகவே நீங்கள் உணர முடியும். தொழில் ரீதியாக சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் உங்கள் திறமைக்கு பாராட்டுகள் நிச்சயம் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான முயற்சிகள் கைகூடும். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு என்பது இருக்கும். அதிர்ஷ்டம் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணவரவு உண்டாகும். மாணவர்கள் உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவதில் நிதான போக்கு வேண்டும். வேலையிலும் சரி, செய்யக்கூடிய விஷயங்களிலும் சரி, ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். நண்பர்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொண்டு நேர்மையாக இருப்பவர்களிடம் மட்டும் உங்களுடைய நட்பை வளர்த்து கொள்ளலாம். பொதுவாகவே உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் நேர்மறையாக இருக்கும் போதே கூடவே இருக்கும். இல்லையெனில் அவர்களை விட்டு விலகி வந்து விடுவீர்கள். சலனம் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாமல் அவற்றை சௌகரியமாக இருப்பது போல நினைத்து செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. இன்று நிறைந்த ஆற்றலுடன் இருப்பீர்கள். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். சுறுசுறுப்பாக வேலைகளை கவனியுங்கள். நிச்சயம் ஒரு உயர்வு உண்டு. வெள்ளிக்கிழமை தினம் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அருள் நிறைந்த நாள். வீட்டில் மகாலட்சுமி அஷ்டகம் மற்றும் மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திர சதநாமாவளி படித்து பாராயணம் செய்வது நல்லது. வன்னி மரத்தின் கீழ் உள்ள விநாயக பெருமானை வழிபட நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இறைவனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை நாம் பருகும்போது அகால மிருத்யுஹரணம் என்று வேண்டும் போது மரண பயம் நீங்கும். இறைவனை வழிபடும் போது தலைக்கு மேல் 2 கைகளையும் உயர்த்தி கைகூப்பி வழிபட வேண்டும். இப்படி செய்வதால் கோவிலுக்கு சென்ற முழுமையான பலன் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
சில மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள் விலகும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டு. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியம். நிதான போக்கு தேவை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். பொறுமை தேவை. வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் மன நிம்மதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். சர்வேஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானின் திருவருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த நாள் சுக்கிர பகவானை வழிபட்டால் தன லாபம் கிடைக்கும், வருமானம் பெருகும். இன்றைய நாள் கிரக அமைப்பின்படி 2ஆம் இடம் வருமானம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் கேது பகவான். முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். இதனால் எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் நீண்ட நாள் சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும். இன்று நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை அடையலாம். சிறந்த பலனை காண இன்று கிடைக்கக்கூடும். வரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக திருப்தி அடைய மாட்டீர்கள். தொழிலில் இன்னும் நாட்டம் வேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. கோபத்தினால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. வீட்டில் பெரியவர்களுக்கு நல்லவர்களாக அன்பானவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தால் உங்களுக்கான வேலைகள் தானாக நடக்கும். விரும்பிய விஷயங்கள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் பெறுவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு பேசும்போது கவனமாக இருங்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். காதலர்களுக்கு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வதே சிறந்த ஒன்று. தந்தை வழியில் புரிதல் இருக்கும். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு மன ஆறுதலை உண்டு பண்ணும். சில நேரத்தில் உடல் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். காப்பீடு சார்ந்த வகையில் எதிர்பாராத பண வரவு இருக்கும். இது போன்ற தருணம் என்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்கும். பணத்தை கவனமாக கையாளுங்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினாலே போதுமானது. உங்களுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். இந்த நாள் சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை உண்டாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டு மறைக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. லட்சியங்கள் அடைய பொறுமை அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். பயணங்கள் கைகூடி வரும். நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவு நிறைந்த நாள். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். ஆராய்ச்சி எண்ணங்கள் பிறக்கும். இந்த நாள் மன அமைதி வேண்டி தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வேலும் மயிலும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு
தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். வில்வ அர்ச்சனை செய்வது மிக நல்லது. வீட்டில் சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டல் செய்து நைவேத்தியம் படைத்து உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பிற நபர்களுக்கோ வெளியிலிருந்து வருபவர்களுக்கு நைவேத்தியம் செய்த மொச்சை சுண்டலை கொடுக்கக்கூடாது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்று சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. பிறரோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் சில கட்டுப்பாடு என்பது தேவை. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். அதிக பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் செய்தது போல உணர்வீர்கள். இருந்தாலும் தன்னம்பிக்கையாக இருங்கள். செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் இறைவனுடைய மேற்பார்வையில் சமர்ப்பித்துவிட்டு செய்யுங்கள். அதில் உண்மை நிச்சயம் இருக்கும். நேர்மறையான விஷயங்கள் அடங்கி இருக்கும். ஆக எதற்கும் பயப்பட வேண்டாம். அஞ்சுவதும் அடிபணுவதும் ஈசன் ஒருவனுக்கே என்பது போல தைரியமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். தம்பதியர்களிடையே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக நீங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிக நல்லது. இதனால் இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வீர்கள். தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை மிக விசேஷமான நாள். உங்களோடு இருப்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வேளாண் பணியில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். சாதனை நிறைந்த நாள். ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்து வியாபாரத்தில் கவனித்து செய்யும் போது அதற்கேற்ற பலன் கிடைக்கும். இன்று உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் வீணான செலவு காரணமாக நீங்கள் சேமிக்க முடியாமல் கூட போகலாம். இன்று சௌகரியங்கள் காணப்படாது. அசௌகரியங்கள் இருக்கும். இந்த ஒரு நிலையை மாற தியானம் மேற்கொள்வது நல்ல ஆறுதலை பெற்றுத்தரும். மாணவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரமாக வைத்துக் கொள்வது சிறப்பு. கூடுமான வரையில் மன குழப்பங்கள் ஏற்படும் போது அதிகமான தண்ணீரை பருக்குங்கள். மாணவர்கள் மட்டுமல்லாது இது மற்றவர்களுக்கும் பொருந்தும். தனுசு ராசி நெருப்பு ராசி. ஆக உடல் சம்பந்தமான சூடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்ற ராசி என்றால் தனுசு ராசியே. ஆக சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். மகர ராசியில் தான் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனர். அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னர் உங்களுடைய வேலைகளை செய்ய தொடங்கினால் நிச்சயம் சூரிய பகவான் ஆத்மகாரகன் பிதுர்காரகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். சாதனைகள் பிறக்கக்கூடிய நாள். லட்சியங்கள் கை கொடுக்கும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். விவசாயம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். திறமைகள் வெளிப்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலங்கள் விலகும். தெளிவு பிறக்கும். அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதனை நிறைந்த நாள். இலக்கு கை கொடுக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் கிரக அமைப்பின்படி பார்க்கும்போது சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர்.
12வது வீடு என்று சொல்லக்கூடிய விரய பாவகத்தில் சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் சனீஸ்வர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பின்படி எதிலும் முன்கோபமின்றி செயல்படுங்கள். சிறு தூர நடைப்பயிற்சிகள் மூலம் மன அமைதி கிடைக்கும். எதையும் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் இந்த நாள் நல்லது. உங்களுடைய மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்க வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தீவினைகள், மாய வினைகள், வல்வினைகள், எதிர்வினைகள் நீங்க மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு மிக நல்லது. எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் உங்கள் வளர்ச்சி பாதிக்கலாம். மதிப்புமிக்க பொருளை இழக்காமல் இருப்பதற்கு கவனமாக இருங்கள். சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கை தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள் அல்லது அமைதியாக இருந்து விடுங்கள். தேவையில்லாமல் பேசி வாக்குவாதங்கள் செய்து வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். ஆகவே வேலைகளில் ஈடுபடுவதற்கு முன்னர் அந்த வேலையினுடைய நிலையை முழுமையாக அறிந்து புரிந்து கொண்டு அதன் பிறகு செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு இருக்கும். மனம் விட்டு பேச மாட்டீர்கள். ஏதாவது ஒரு விஷயங்களில் அவர்களோடு சில வீண் வாக்குவாதங்கள் வரலாம். சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். பேச்சின் மூலமாக தீர்வு என்பதே இருக்காது. முக்கியமாக உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்று பண கட்டுப்பாடுகள் சிலவற்றை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை இருக்காது. அவ்வப்போது செலவுகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். சேமிப்பிலிருந்து பணம் குறையக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு சில தருணங்கள் என்பது உங்களுக்கு மன சஞ்சலத்தை உண்டாக்கியும் செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று காணப்படலாம். வேளாண் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். விவசாயம் சார்ந்த செயல்களில் சற்று முயற்சி செய்வதும் உழைப்பை அதிகப்படுத்துவது வேண்டும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். சமூக வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நல்ல செயல்கள் புரிவதற்கான அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்பதை பார்க்கலாம். ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. மன அமைதி வேண்டும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி தேவை. கவனமாக செயல்பட வேண்டும். புதிய அனுபவங்கள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல செயல் நிறைந்த நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். அலைச்சல் இருக்கும். இந்த நாள் தெய்வீக எண்ணத்தோடு மனதை அமைதிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் நிச்சயம் கிரகங்களினுடைய பேரருள் உங்களுக்கு கிட்டும். வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பலன்கள் இரண்டும் கலந்ததாகவே இருக்கும். உங்களுடைய வேலைகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். சில நேரம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் ஏமாற்றம் அடைவீர்கள். நிதானமான பேச்சுக்களால் மட்டுமே நன்மதிப்பு இருக்கும். கலைத்துறைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். தானியம் தொடர்பான வியாபாரத்தில் ஆதாயம் பெறுவீர்கள்.
ராசிநாதனான சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் ராசியிலேயே அமைந்திருக்கிறது. பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். செய்யக்கூடிய வேலைகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செய்ய வேண்டும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வங்கள் இருக்கும். நீண்ட தூர பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். நிர்வாக துறைகளில் திறமைகள் அதிகரிக்கும். அசதிகள் சற்று குறையும் நாள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு மனம் திறந்து பேசுவதன் மூலம் நல்ல உறவை வளர்ப்பீர்கள். காதலர்கள் கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். அவர்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்ப நிலையை விவாதிப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. யாரை பற்றியும் குறை கூறாமல் அமைதியான போக்கோடு இருப்பதே உங்களுக்கு சிறந்தது. எதிர்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆலோசனைகளை தினம் தினம் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இன்று கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத சில செலவுகள் காரணமாக நீங்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் இருக்காது. ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். விளையாட்டு மற்றும் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் செலுத்துவீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய பாடங்களை படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். நிர்வாக துறைகளில் திறமைகள் அதிகரிக்கும். உடல் அசதிகள் சற்று குறையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்காணிப்பு தேவை. மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிறருடைய குணநலன்களையும் அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். நிதானமான பேச்சுக்கள் தேவை. நல்ல மதிப்பு உருவாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆதாயம் பெறுவீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அசதி குறையும் நாள். திறமை அதிகரிக்கும். சிந்தனைகள் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மன அமைதி குறையலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. மீனராசி அன்பர்களே, சில வேளைகளில் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக வெளிப்படுத்த வேண்டும். வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய நாள் உற்சாகமாக இருப்பதற்கு தியானம் மற்றும் சந்திர பகவானை வழிபடுதல் மிக அவசியம். உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து இருக்க இவை உதவும். நல்ல பணப்புழக்கம் சிறப்பாக இருக்க இறை வழிபாடு செய்வதோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வது மிக நல்லது. தை வெள்ளிக்கிழமை 3வது வாரம். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வதற்கும் வீண் விரயங்கள் தவிர்ப்பதற்கும் குங்கும அர்ச்சனை செய்வது, வில்வ மாலை சாற்றுவது, வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வது மிக நல்லது. இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியில் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். காப்பீடு துறைகளில் ஆதாயங்கள் ஏற்படலாம்.
அலைச்சல்கள் உங்களுக்கு பயணத்தின் மூலமாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் சிந்தித்து செயல்படுங்கள். செயல்களில் சிறு சிறு தாமதங்கள் வரலாம். அஞ்ஞான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கூடுமான வரையில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாணவர்கள் மறதி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கலாம். அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வருவது சிறப்பு. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க சந்திர பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் பொதுவாக நீங்கிவிடும். மன நிம்மதி கிடைக்கும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். கூடுமான வரையில் அமைதி போக்கோடு மௌனத்தை கடைபிடிப்பது இந்த நாள் சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் தேவை. மன அமைதி குறையலாம். ஒரு சில நேரம் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். தாமதங்கள் உண்டாகலாம். சிந்தித்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அலைச்சல் இருக்கும். மன அமைதிக்குண்டான தியானம் செய்வது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு மிக முக்கியம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.